ஹாய்டா. ம். நான் ஸ்டோரி சொல்ல முடியாது அப்படி சொல்லியிருந்தேன். நான் ஸ்டோரி ரீட் பண்ணி குடுப்பேன். என் ஸ்டோரி தான். பட் என் வாய்ஸ்ல வராதுன்னு தான் சொல்ல வந்தேன். வாய்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். மத்தபடி நான் ஸ்டோரி ரைட் பண்ணி குடுப்பேன். என் ஃப்ரெண்டு சொல்லுவா. அதுக்குன்னு நான் ஒரே அடியா போயிடுவேன்னு சொல்லல. அடிக்கடிக்கு நானும் வருவேன்னு தான் சொல்றேன். என்னால அவங்க ஃபீலிங்ஸ் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எனக்குமே ஆம், ஒரே ஒரு வாய்ஸ் தான் நானும் கேட்பேன். ஆம், இன்னொரு வாய்ஸ் எனக்கு பிடிக்காது. ஆ எனக்கு பிடிச்சவங்க ஒரு அக்கா. அவங்க எஃப்எஃப் மட்டும்தான் நான் கேட்பேன். இதுவரைக்கும் நான் வேற யார் எஃப்எஃப்பும் கேட்டது கிடையாது. பிகாஸ் அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள தவிர இதுவரைக்கும் நான் வேற யார் வீடியோவும் பார்த்தது கிடையாது. ஆ ஏன்னா அது எனக்கு பிடிக்காது. என்னால இது புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் எனக்கு ஃபீல் ஆகும். யாரோ ஒருத்தவங்கலாம் நான் செத்து போப்பேன். ஐயோ! எப்போ நினைச்சாலுமே எனக்கு சிரிப்பா வருது. "ஏன்க்கா சாக போறீங்களா?" அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்ல இல்ல அப்படிலாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க மெசேஜ் படிச்ச உடனே எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அவங்க அத விளையாட்டுக்கு சொன்னாங்களா? இல்ல என்ன வெறுப்பேத்த சொன்னாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் நான் நல்லா சிரிச்சேன் அந்த மெசேஜ பார்த்து. ஆ எல்லாரும் ரீசன் கேட்குறீங்க. இந்த ரீசன் சொல்லாமா? வேணாமான்னு கூட தெரியல. நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு. அதனால மட்டும் தான். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க வீட்ல படுத்துருக்கீங்க. ரொம்ப முடியல உங்களால. வெல், இன்னைக்கு ஒன்றும் நீ ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம். பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க மெதுவா எழுந்து உட்காந்தேன். இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னன்னு தெரில. லேசா தலை சுத்துது அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு பெட்ல இருந்து கீழே இறங்குறீங்க. மினி பார்க்குறா. உன்னால தான் முடியலல்ல. 5 மந்த் ஆகுதுடி. ஆம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாப்பா ஒன்றுக்குள்ள இருந்து ம், பெருசா வளர வளர நீ ரொம்ப சிக்காயிட்டே வரேன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு ஸ்மைலை போட்டு. ஆமாம், எனக்கும் ஃபீல் ஆகுதா. பட் ஆஃபீஸ் வராமல் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல. குளிச்சுட்டு வெளில வரீங்க. நெக்ஸ்ட்டு 2 பேரும் ஆஃபீஸில். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. அவள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறா. ஒரே ஆஃபீஸ் தான். பட் தனித்தனியாக இருக்கீங்க. உங்களால் ஃபஸ்ட்டு நிற்க முடியல. ஃபைலை தூக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் இப்போ தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது சொல்லிட்டு சும்மா உங்களை ஃபைலை பாஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் மினியோட ஃப்ளோருக்கும் போயிட்டு ஒருத்தங்கிட்ட ஃபைலை பாஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்க. வயன், நீ ஓகே தானே? ஏன் இப்படி இருக்க? நான் ஓகே தான். நான் கொஞ்சம் கொஞ்சம் ஓவராக நடந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, நீ வீட்டுக்கு போறியா? இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஃபைலை கொடுத்துட்டு ஸ்டெப்ஸ் கிட்ட வரீங்க. நில்ல, லிஃப்டில் போகலாம்ல. அதான் ஒர்க்காலே, அதனால தான் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு ஸ்டெப்ஸில் இறங்க போகிறீங்க. ஒரு நிமிஷம் உங்கள் கை பிடிச்சி கீழே வரைக்கும் கூப்பிட்டு வரா. எனக்காக ஏன் இவ்வளோ தூரம் வர? நீ போகும் வேலையை பாரு. அனுப்பி விட்டுறீங்க. உங்களுக்கு மனசே கேட்கல. வீட்டில் இருன்னு சொன்னாலும் நீங்கள் இருக்க மாட்டேன்றீங்க. அடிக்கடிக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, கால் பண்ணுறா. ஓகேவா கேட்டுகிட்டே இருக்கா. ஆஃப்டர்நூன் லஞ்சில் உட்காந்துருக்கீங்க. ரொம்ப முடியல. காலெல்லாம் வீங்கி போச்சு. காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. மினி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரா. அவளோட ஃபுட் எடுத்துட்டு சாப்பிட்டு அவளை பார்க்குறீங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடி ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு. ரொம்ப டயர்டாக இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன். பட் இதுக்கே நான் சோர்ந்து போக்கக்கூடாதுல்ல. ஏண்டி இப்படி பேசுகிறேன்? பிகாஸ் நான் சிங்கிள் மாம்ல. இதுக்கே இப்படி ஆகிட்டேன்னா இன்னும் எவ்வளோ இருக்குது ஃபேஸ் பண்ணணும். அதான் ஃபுட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவளுக்கு பாவமாக இருக்குது நீங்கள் அப்படி இருக்கிறது. பொறுமையாக சாப்பிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறா. நீங்கள் குடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏன்னு தெரில உங்கள் கண்ணில் தண்ணி வருது. வயன் உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறா. எனக்கு மட்டும் ஏன் பிள்ளை நடக்கணும்? நான் என்ன பண்ணேன்? ஒரு பர்சனை லவ் பண்ணணும், அதுவும் என் புருஷன் லவ் பண்ணணும்னு நினச்சி தப்பா? ப்ரோக் ஆகிட்டீங்க. உங்கள் கண்ணில் தண்ணி வருது. உங்கள் பெயினை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு என்ன பெயின் வந்தாலும். பட் மென்டலாக உங்களால் இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஃபிசிக்கலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு. மென்டலாக ஏதோ வீக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு கால் வலி இருக்குது. அது கூட உங்களுக்கு பெருசாக தெரியல. ரொம்ப ப்ரோக் ஆகிட்டு அல்ல. மினி உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு சரி அல்லாதடி இப்படி சொல்லிட்டே இருக்கா. கிறிஷ்கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. சைலண்ட் பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு சரி இந்தா தண்ணி குடி, உங்களுக்கு வெயிட் பண்ணுறா. குடிச்சிட்டு ஓகே நான் ஒர்க் பார்க்குறேன். வயன் உன்னால் முடியுமா? முடியலனாலும் நான் தானே பண்ணணும் அப்படின்னு எழுத போகிறீங்க.
இன்னமும் பார்த்துட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் நீங்க ஒர்க் பண்ணிருக்க மினி வா அவங்கள கையை பிடிச்ச வெளில கூட்டு வரா. ஏய் என்ன பண்ற மினி அப்படி சொல்லிட்டு நீங்க அவளை கேட்டுட்டு இருக்க. ஹாய் வயன். ஹாய் கிறிஷ், நீ இங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்லை, மினியை பார்க்க வந்தேன். நீங்க திரும்பி மினியை பாக்குறீங்க. நீ வீட்டுக்கு போவேன். என்ன லூசு மாதிரி பேசுற? அவன் உன்னதானே பார்க்க வந்தான். நான் தான் வர சொன்னேன், பட் எனக்காக வர சொல்லல. நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்ல. கிறிஷும் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் மினியை பார்க்குறீங்க, அடுத்தது கிறிஷை பார்க்குறீங்க. மினி நீ என்னை பார்க்கணும்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன். இல்லை எனக்கு உடம்பு முடியல, அவளை கூப்பிட்டு போ. அவன் உங்களை பார்க்குறான். உங்கள் வயிற்றுக்குள்ள பாப்பா பெருசாக இருக்கு இல்லையா, வந்த உடனே அதை பார்த்துட்டு இருந்திருப்பான். உங்களை பார்க்குறான். நீங்கள் கிறிஷை பார்க்குறீங்க. உள்ள நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. இல்லை மினி கிளம்பு சொன்னேன். பாரு காலெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருக்கு பாரு. நைட்டு வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன். போகலாம், வீட்டுக்கு போ. கிறிஷும் பைக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட வந்து நிற்க. நீங்கள் கிறிஷ் பைக்கில் ஏறிட்டு சரி கிளம்புறேன், கேர்ஃபுல்லாக போ அனுப்பி விட்றா. நெக்ஸ்ட்டு வீட்டில் கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு என் உள்ளே போக்க ட்ரை பண்ண. ஒரு நிமிஷம் அப்படின்னு நின்று திரும்பி அவனை பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீ 2 மந்த்தாக மினி கூட தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அவனுக்கும் ஆரம்பிக்கிறதுனா ப்ராப்ளமா? சேச்சா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தலை வலிக்குது, நான் போட்டுமா? இப்போ நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க. நெக்ஸ்ட்டு அவள் மினியை பார்க்க போகிறான். கொஞ்ச நேரம் அவளுக்கு ஒர்க் முடியுது. வெயிட் பண்ணி அவளை கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். நெக்ஸ்ட்டு வீட்டு என்ட்ரன்ஸில் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே கிரிஷ் பாய், ஒரு நிமிஷம் அப்படின்னு கிரிஷ் மினி கையை பிடிக்கிறான். மினி திருப்பி அவளை பார்க்க எனக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு அது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பார்க்குற? என்கிட்ட மறைக்காத, எதுவாக இருந்தாலும் சொல்லு. என்னாச்சு உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உள்ள போகிறேன் போக. டக்குன்னு கையை பிடிச்சிட்டு 2 மந்த்தாகவும் கூட தான் இருக்கா. அவளுக்கு சிக்காக இருக்குன்னு தெரியுதா? எனக்கு கால் பண்ணி வர சொல்கிற நீ, ஏன் அவருக்கு கால் பண்ணி வர சொல்லலை? அது இல்லை, அவர் ஒர்க்கில் என்ன தான் ஒர்க்காக இருந்தாலும் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தெரிஞ்சா யாராக இருந்தாலுமே டக்குன்னு வந்துடுவாங்க. அதுவும் நம்ஜூன் சார் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா? அவரோட ஒய்ஃபை இன்டர்னாக ஒர்க் பண்ணிருக்காங்க இன்னொரு கம்பெனியில். இதெல்லாம் ஃபிஷியாக இருக்குல்ல கிரிஷ்? அப்படிலாம் எதுவும் இல்லை. மினி ப்ளீஸ் என்கிட்ட மறைக்காத, சொல்லு. அவளும் எல்லாத்தையும் சொல்ல சைலண்ட்டாக கேட்டுட்ருக்கான். அவ்வளோ சொல்லியும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமோ கரெக்டாக அதை தான் பண்ணி வச்சுருக்கான். கிரிஷ் உன்னதான்? சொல்லு மினி. வயன் இது யாருக்கு சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னான், அதனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. இட்ஸ் ஓகே ஓகே கிரிஷ், நான் கிளம்புறேன் அப்படி சொல்ல. கிரிஷ் மினி கையை பிடிக்கிறா. என்னாச்சு இப்போ என்ன? இல்லை மினி, டெய்லி நம்ம மீட் பண்ணிட்டா ஏதோ ஒன்றா இருந்துட்டு ரீசெண்ட் டேஸாக என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா, ஒரு மாதிரி இருக்கு. மினி அவனே பார்க்க எனக்கு புரியுது மினி, வயன் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா, நல்லா புரியுது. பட் இஃப் டோன்ட் மைண்ட் ஒரு ½ hour எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? அவள் ஒரு மாதிரி அவனே பார்க்க இல்லை ரொம்ப லோன்லியாக இருந்துட்டேனா ரீசெண்ட் டேஸாக நீ பேசும்போது எனக்கு என்னமோ தெரில, அது நல்லா இருந்தது. இப்போ டக்குன்னு அதெல்லாம் இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு ½ hour இல்லைனாலாம் ஒரு 10 minutes அவ்வளோ லைட்டாக ஒரு ஸ்மைலோட ஓகே எப்பயாவது நான் ஒருத்தி இருக்கன்னு உன் கண்ணில் தெரியுதே. அவனும் இவ்வளோ நாள் அதுதான் திங்க் பண்ணேன். என்னென்னு திங்க் பண்ண? அவனும் சிரிச்சிட்டே நான் ஒயின் லவ் பண்ணிட்டு எல்லாம் லவ் பண்ணி ஓப்பன் அடி சுற்றிட்டு லிவிங்கு எல்லாம் இருக்கும் போது என் கண்ணுக்கு என்னை படலை, நீ ஒரு பொண்ணு இருக்குன்னு தோணலை. அப்படி அவள் ஒரு மாதிரி கிரிஷை பார்க்க. எனிவே நாளைக்கு மீட் பண்ணலாம் சொன்னதை மறக்காதா? 10 minutes கேட்டேன்னு சொல்லிட்டு 10 minutes வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ½ hour இல்லைன்னா 1 hour ஓகே. சும்மா எங்கே போய் சாப்பிட்டு கூப்பிட்டு வந்து உன்னை விட்டு போயிடுவேன். பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அவளுக்கு ஏன் தெரில ஹாப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே கிரிஷ் பைக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரீட்டாக ஹெலாவை பார்க்க போகிறான். டோரு நாக் பண்ணுறான். வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணா. கிரிஷ் வீட்டுக்குள்ள எதுக்கிட்ட வந்துட்டுருக்க கேட்டு வாயை மூடல, கழுத்தை பிடிச்சிட்டு புஷ் பண்ணிட்டு இழுத்துட்டு போகிறான். அவனோட ஒரு கை அவளுடைய கழுத்து பிடிச்சிட்டு இன்னொரு கை முடிய பிடிச்சி மாதிரி இழுத்து வால் லாக் பண்ணி எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன் பையன்கிட்ட போகாதான்னு. ஃபைனலாக அவ்வளோ சொல்லியும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், கரெக்டாக அதை தான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அழுத்தி கோவமா அவகிட்ட கத்துறான். அவளுடைய ஒரு கையை
ஸ்டொமக்ல இருக்கு, அழுறா, ப்ரீத் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றா, கழுத்து பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கான். கிறிஷ் கிறிஷ் எனக்கு வலிக்குது கிறிஷ் சொல்றதுக்கு. ஓ பேபி இருக்குல்ல, அதனால நான் என்ன சொன்னாலும் கேட்போ, உன்னை விட்டு போக நினைச்சியா? நான் தான் ஒயன் கிட்ட போகாத, அவங்க 2 பேருக்கும் நடுவுல ப்ராப்ளம் பண்ணாதுன்னு சொன்னானா அப்படின்னு அழுத்த. சீரியஸா எனக்கு வலிக்குது கிறிஸ்டியனை விடு. அவன் முடிய விட்டுட்டு எல்லாம் பலார்னு அரைஞ்சிட்டான். அவ போயிட்டு டம்முன்னு டேபிளையும் இடிச்சுக்கிட்டா. 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க. ஒயன் பிரெக்னண்டா இருக்கா. என்ன எல்லாம் பண்ணிருக்க நீ அப்படி இவன் கத்திட்டு இருக்க. அவ அந்த டேபிள்ல பார்த்துட்டு ஒரு மாதிரி அலறா. நொடிக்காத முடி பிடிச்சி தண்ணி எழுதிட்டு வரான். ஆக்ட் பண்றியா? உன் ஆக்டிங்க்குலாம் இப்போ கண்ட்ரோல் ஆக மாட்டேன். ஒழுங்கு மரியாதை இப்பயே வர. நம்ஜுன்ட்ட எல்லாத்தையும் சொல்ற. நீயே வந்த நம்ஜுனையும் என்ன சேர்த்து வைக்கிற. அப்படி அவளை இழுத்துட்டு போக அவகிட்ட இருந்து ப்ளீட் ஆகுது. ஒரு மாதிரி ஸ்டொமக்க பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். கிறிஷ் எனக்கு வலிக்குது, என்னை விடு அப்படி சொல்லிட்டு இருக்க. நொட்டிக்காதுன்னு சொன்னேன். அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வர ப்ளீட் ஆகிறத பார்த்துட்டான். ஏய் எல்லாம் சீரியஸா சொல்றியா? வலிக்குது கிறிஷ், டேபிளை இடிச்சுக்கிட்டேன். ஓகே ஒரு நிமிஷம் அப்படின்னு அவன் ஆம்புலன்ஸ் கால் பண்றான். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல பேபியோட அப்பா யாரு கேட்க அவன் தான் வந்து சைன் பண்றான். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன், பாப்பாவும் வந்துருச்சு. நம்ஜுனுக்கு இன்ஃபார்ம் பண்றான். நெக்ஸ்ட் நம்ஜுன் வந்து பார்க்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் அவனை பொறுத்த வரைக்கும் அது அவன் பேபி இல்லையா, அவ்வளோ எக்ஸைட்டா இருக்க. டாக்டர் பேபி கொண்டு வந்து கிறிஷ் கிட்ட தான் கொடுக்குறாங்க. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். சாரி சார், அதான் ஹஸ்பண்ட் சைன் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதை பற்றிலாம் அவனுக்கு கவலையே இல்லை. பாப்பாவை மட்டும் வாங்கிக்கிட்டான். கிறிஷ் நம்ஜுனை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறான். எல்லாம் தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அந்த மாதிரி. நைட் ஃபுல்லாக அவன் அந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கான். நம்ஜுனுமே நீ இங்கே இருக்க, நீ ஏன் எல்லா கூட இருக்க, எல்லாம் நீ தான் கூட்டு வந்து சேர்த்தியா, எதுவுமே கொஸ்டின் பண்ணல. அவனுக்கு அவன் பாப்பா தான் இம்பார்ட்டன்ட். எல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவனுக்கு தெரியும் எல்லாவும் கிறிஷும் லவ் பண்ணிருந்தாங்கன்னு. சொல்ல போனா நம்ஜனுக்கு கில்ட்டில எல்லாம் பார்த்துட்டு இருக்கானா, சேம் அதே கில்ட்டில இந்த கிறிஷியும் பார்க்குறான். பிகாஸ் 2 பேரும் பிரிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ஜனுக்கு. கிறிஷ் அவன் எதுவுமே சொல்லல. அன்னைக்கு நைட் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கும் பாப்பா பிறந்துருச்சுன்னு. பிகாஸ் மினி கிறிஷுக்கு கால் பண்ணியிருப்பா. அவன் தான் சொல்லியிருப்பான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஸோ அதனால கால் பண்ண, இது போல் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எல்லாருக்கும் பாப்பா பிறந்திருக்கு எல்லாம் சொல்லும் போது அவள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் இப்போ எல்லாம் மூவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ஜனுக்கு முன்னாடி நின்றுருக்கீங்க. போது நிறுத்துடி, கொண்டதையும் சொல்லி என்ன பயம்பூத்தலாம் பார்க்குறியா? பயம்பூத்துறேன்னா? ஓ நான் சும்மா சொல்கிறேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு நீங்கள் நம்ஜனை பார்க்க. நம்ஜன் அப்படி சொல்லலை. அங்கேயே நிலங்க நம்ஜன். அவங்க கூட இருக்கிறத விட நான் அதை பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் அவங்கள கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்களுக்காக ரொம்ப நேரம் தனியாக உட்காந்துட்டு இருப்பேன். குக் பண்ணுவேன், எடுத்து டஸ்ட்பினில் கொட்டுவேன். அவங்க கண்ணில் தண்ணி வருது. அதோடவே நீங்கள் நம்ஜன்கிட்ட சொல்லிருக்கீங்க ரொம்ப நேரம் தனியாக உட்காந்துட்டு இருப்பேன், என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய வாட்டி அழுதுருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்னை விட்டு போனீங்களா நீங்கள்? அங்கேயும் நில்லுங்க, என் பக்கத்தில் வராதிங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருந்தேன். நினச்சோம் எங்கே போனீங்க, இப்போ வருவீங்க, எதுவுமே தெரியாது. அவங்க நம்பர் கேட்டால் நீங்கள் என்ன சொன்னீங்க? எதுக்கு ரீசன் கேட்டீங்களா நீங்கள்? நடு ரோட்டில் அப்படியே விட்டு போனீங்க. என்ன ஒரு நைட்டும் நான் தனியாக தூங்குவேன். எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா? தூங்கும் போது ஏதோ அந்த வீட்டுக்குள்ளே என்னையே பார்க்குற மாதிரி, யாரையும் என் காதுக்குள்ளே இருந்து கத்துற மாதிரி நிறைய தோணும். நிறைய அழுதுருக்கு. பட் அவங்கள்ட்ட காட்டிக்க மாட்டேன். பிகாஸ் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, எனக்கு அது வேண்டாம் அப்படி தோணும். நீங்கள் ஃபீல் பண்ண என்னால் பார்க்க முடியாது நம்ஜம். அதனால மட்டும்தான் நான் எதுவும் காட்டிக்க மாட்டேன். பிகாஸ் நான் உங்களை லவ் பண்ணுறதில்ல, அதான் நான் மட்டும்தான் உங்களை லவ் பண்ணுறேன். அதனால நீங்கள் எனக்கு வேண்டாம். வந்து பாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி, பட் ஏன் இதெல்லாம் பண்ண நீ கேட்க மாட்டியா? அது கேட்டேன்னா என்னால் தாங்க முடியாது நம்ஜம். நீங்கள் சொல்லுவீங்க எல்லாம் லவ் பண்ண, அவள் எனக்கு பிடிச்சது, உன்னை எனக்கு ஃபோன்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க வேற வழியே இல்லாமல். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி ஓகே, என்னப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஃபைன், லவ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஒன்று எனக்கு பிடிக்கும்டி. அங்கேயே நில்லுங்க போதும்.
அவங்க பேச்சில் அதுக்கப்புறம் நான் நம்புற மாதிரி கிடையாது. இதுக்காக நான் வருத்தப்பட போகிறதும் கிடையாது. இதுக்கப்புறம் உங்களுக்காக வெயிட் பண்ண போகிறதும் கிடையாது. எனக்கு நீங்கள் வேண்டாம், நான் டிசைட் பண்ணிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு உள்ள நடந்து போக, ஒரு நிமிஷம் இரு, கையை பிடிக்கிறான். கையை தட்டி விட்டுட்டேன். என்னை டச் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். நான் டச் பண்ணாம நீங்கள் டச் பண்ணாம ஓகே ஓகே. உங்க மனசுல நான் இன்னும் பொண்டாட்டின்னு நினைப்பு இருக்கு போல. நீ தாண்டி என் பொண்டாட்டி, ஒன்று சொல்லுங்க, என்னை கை பிடிச்சிங்கள அப்படின்னு அவன் மூஞ்சி முன்னாடி உங்க கையை காட்டி, எல்லாம் நினைச்சு பிடிச்சிங்களா, நான் நினைச்சு பிடிச்சிங்களா? ரொம்ப ஹார்ட் ஆகுதுடே. கேட்கறதுக்கு பதில் எப்பவுமே சொல்ல மாட்டீங்கல்ல, இதுல என்னடி பதில் சொல்லணும்? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியலையே நம்ஜும், அதனால தானே இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்கேன். நீ நினைச்சதாண்டி உனக்கு பிடிச்ச, நீ நீ பொண்டாட்டி, இதெல்லாம் என்ன கேட்க முடியாதா? எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நடந்து வரீங்க. எங்க பாரு எனக்கு லாஸ்ட் சான்ஸ் டே. பாரு கையை பிடிக்கிறான். எனக்கு தோடாதீங்கன்னு சொன்னா மினி பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால ஒரு சைலண்டா இருக்கா. நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க. அவன் கிஞ்சிக்கிட்டே உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான். கோர்ட்குள்ள வந்த உடனே போலீஸ்லாம் இருக்காங்க. நீங்க தனித்தனியா வந்துட்டீங்க. ஜட்ஜ் கேக்குறாங்க, இந்த மாதிரி டிவோர்ஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்க, ஆமான்னு தலையாட்டுங்க. நம்ஜுன்ட்ட அதே கொஸ்டின் பண்ண, சாரி என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் விட்டு நான் வர மாட்டேன், அவள் எனக்கு வேணும், என்னால் டைவர்ஸ் கொடுக்க முடியாது. உங்களுக்கு இங்கே செம்ம கடுப்பா இருக்கு, முறைச்சிட்டு நின்றுருக்கீங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 months தான் இருக்கும். அதுக்குள்ள எனக்கு இது வேண்டாம், பொண்டாட்டி எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து அவளை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஸ்டொமக்கை பார்த்து, என் குழந்தை நான் இருக்கணும் ஃபேமிலியா, எனக்கு டிவோர்ஸ் வேணாம், ப்ளீஸ் டிவோர்ஸ் கொடுக்காதீங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்கு, முறைச்சிட்டே இருக்க. ஜட்ஜ் நம்ஜுனை பார்த்து, ஓகே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல, 2 பேரும் சண்டை வந்திருக்கு, ஓகே கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ஜுனை பார்த்து, சரி ஓகே உங்களுக்கு கொஞ்சம் நாள் டைம் கொடுக்குறேன், ஒரு 2 months. ஸோ அதுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டு ஓகே வேணா சரி, அதுக்கப்புறமும் இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா டிவோர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. கடுப்பா இருக்கு. அந்த ஹால்குள்ள இருந்து வெளில வரீங்க. நம்ஜுன் எப்பவும் உங்க பின்னாடியே தான் வரான். இங்க பாரு, என்ன சொல்றது கேளுடி அப்படின்னு உங்க முன்னாடி வந்து நிக்கிறான். நீங்க நகர்ந்து போக அகைன் உங்க முன்னாடி வந்து நிக்கிறான். என்ன தாண்டி பண்ணிருக்க? அதான் நம்ஜுன் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். என்ன சொன்ன உங்கள்கிட்ட? எனக்கு டிவோர்ஸ் வேணும். எனக்கு வேணாம், என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. நீ நம்பலையோ பட் எல்லாவும் எப்பவுமே உனக்கு தான். பலாருன்னு அரைஞ்சிட்டீங்க. அவன் உங்களே பார்த்துட்டு இருக்க. இதே தான் நீங்க பாக்குற பொண்ணுங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பீங்களா? வயன் எல்லாக்கிட்ட ஒரு மாதிரி, என்கிட்ட ஒரு மாதிரியும். இன்னும் உங்க லிஸ்ட்ல எத்தனை பொண்ணுங்க தான் இருக்காங்க? வயனுங்க பாரு, எனக்கு பிடிச்சது அது ஒண்ணு மட்டும்தான். அகைன் அடிக்கிறீங்க, அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கடுப்பா இருக்கு. என்னை நம்பவே மாட்டியாடி. உங்களை நம்பினதெல்லாம் ஃபர்ஸ்ட் முட்டாள் தானம்மா. நீங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு ரீசன் நானே சொல்லிப்பா, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்காது, இப்படி இருக்காதுன்னு. இதுக்கப்புறமா முட்டாள் மாதிரி என்னால இருக்க முடியாது நம்ஜு. ஐ லவ் யூ டே. இதை வேற யார்கிட்ட போய் சொல்லுங்க, என்கிட்ட வேணாம். நடந்து வரீங்க. மினி பொறுமையா நடடி, கால் வலிக்குது மினி. காலெல்லாம் வீங்கி போயிருக்கேன். கிரிஷ் முன்னாடி நிக்கிறான், உங்களையும் பாக்குறான், நம்ஜுனையும் பாக்குறான். அவனுக்கு நம்ஜுனை பார்க்க பாவமா இருக்கு. இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க இல்லையா, அது ஏன் தெரியல ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. நம்மளால் தானே அப்படிங்கிற மாதிரி அமைதியா நின்றுருக்கான். நீங்க கிரிஷை பார்த்த உடனே அவன் பைக்ல போய் ஏறிங்க. அவங்க முன்னாடி நம்ஜுன் இருக்கான். கீழே இருங்க கிரிஷ், பைக் எடு. அவன் நம்ஜுனை பார்க்க அடுத்த செகண்ட் நம்ஜுன் கையே கிரிஷ் ரோட்டை வந்து ஹோல்ட் பண்ணுது. நீங்க நம்ஜுனை பாக்குறீங்க. அவன் கிரிஷ ஒரு மாதிரி டைட்டா கிரிப்பா பிடிச்சு வண்டியில இருந்து கீழே இறங்க. சார் வயனால முடியல, எனக்கு பார்த்துக்க தெரியும், வண்டியில இருந்து கீழே இறங்க. நம்ஜுன் அவனை என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பைக்ல இருந்து இறங்குறீங்க. நீங்க பாரு, கோவம்னா பரவாயில்ல, கூட சண்டை போடு, என்னால இதை பார்க்க முடியாதுன்னு நானா இருக்க மாட்டேன். நம்ஜுனுக்கு கோவம் வருது. நீங்க அவன் பைக்ல ஏறி உட்காந்துருக்குது. அவன் ஷர்ட் கலரை பிடிச்சி ஒரு மாதிரி முறுக்கி கீழே இறங்குன்னு சொன்னான். அவன் மெதுவா கீழே இறங்குறான். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பார்வயன் என் மேல கோவம், பிகாஸ் நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே எனக்கு நல்லா புரியுது. என்னை அடி திட்டு கூப்பிடு என்ன வேணாலும் பண்ண, பட் நீ எனக்கு இது பிடிக்காது. எனக்கு இது செம்ம கோவம் வரும் வயன். நான் வீட்டுக்கு போகணும். கிரிஷ் வாப்பலாம். நம்ஜுன் உங்க கை பிடிக்கிறான். என்ன பஞ்சிங்க? வீட்டுக்கு போகலாண்டி. டாடி ஐம் சாரி. உனக்கு என்ன, நான் பண்ணதெல்லாம் தப்பா தெரியுது. ஓகே நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். போலாண்டி, சாரி டி. கையை தட்டி விட்டுட்டு போலாம் கிரிஷ். அவன் ஒரு மாதிரி நம்ஜுனை பார்க்குறான். வன்
வண்ணா கால் வலிக்குது வா கிரிஷ் போலாம். சரி சொல்லிட்டு அவன் பைக்ல ஏறி உட்கார, டி சொல்ல என்ன பண்ற நீ? நம்ஜன் அவன்கிட்ட தான் போறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு நீங்க கத்துறீங்க. என் கூட வாடி, நான் எதுக்கடி இருக்கேன்? நீங்க இவ்வளவு நாள் என் கூட இல்லைல்ல நம்ஜன். அவ உங்களே பாக்குறான். அப்பெல்லாம் கிறிஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். எனக்கு கூட்டு போறது எனக்கு கடுப்பா இருக்கு. பட் அவன் பண்றது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்க. உங்களுக்கு இதை மட்டும் கோவம் வருதே. எனக்கு நீங்க என்ன பண்றீங்க நம்ஜன்? எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட ரீசன் நான் சொல்றேன்டி. அதுக்காக என்ன பழி வாங்கணும்னு இப்படி பண்ணாத வயன். என்ன சொன்னாலும் கேட்க கூடாது முடிவில் இருக்குல்ல அப்படின்னு உங்க கிட்ட வரா. நீங்க என்ன பண்றீங்களோ அதை நான் பண்ணல நம்ஜோன். நான் ஒன்றும் நீங்க கிடையாது. உங்களுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்க மாதிரி வா நாண்டி. நான் அப்படிப்பட்ட பையனை தெரியாதுடி. அப்படிதான் நானும் நினைச்சேன். பட் எல்லாம் போய் இப்பதானே தெரிய வருது. வயன் உங்ககிட்ட வரா. நீங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அவங்கள்ட்ட என்னால் ஆர்கியூ பண்ண முடியல. எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஃபர்ஸ்ட்டு என்னால் முடியல. மயக்கம் வருது, கால் வலிக்குது அப்படிலாம் சொல்ல வந்து உங்களை ஹக் பண்ணுற மாதிரி கிட்ட வரா. வந்துடுடி என் கூட வந்துடுடி, நான் பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வர. நீங்கள் எனக்கு வேணாம், என்னை விட்டுருக்க ப்ளீஸ். வயன் இவ்வளவு நாள் நான் தனியாக தான் இருந்தேன். இதுக்கப்புறமும் எனக்கு இருக்க தெரியும் நம்ஜும். நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கிறிஷை பார்த்துட்டு பின்னாடி ஏறி உட்கார. நம்ஜனுக்கு கோவம் வருது, பொல்லெல்லாம் கடிச்சிட்டு அகைன் கிறிஷ்கிட்ட தான் வர மாதிரி வரான். அவன் மேல கை வச்சிங்கன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேற. நம்ஜன் உங்களை ஒரு மாதிரி பாக்குறான். நீங்க பண்ற மாதிரி நான் என்னைக்குமே பண்ண மாட்டான். அவன் என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியல. கிறிஷ் வண்டி எடுப்போம்ல, அவனும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். நம்ஜனை பார்த்துட்டே சைலண்டா பின்னாடி உட்காந்து கண்ணுல தொடச்சிட்டு திரும்பி நம்ஜனை பார்க்கவே இல்லை. நம்ஜன் ஒரு மாதிரி உடஞ்சிட்டான். எல்லாம் பாக்குறா. நம்ஜன் கண்ணுல இருந்து தண்ணி வருது. நம்ஜன் கிட்ட வந்து நிக்கிறா. நம்ஜன் கண்ணுல தண்ணி தொடச்சிட்டு வயன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அவளை பார்க்க அவ சைலண்டா நம்ஜனை பாக்குறா. சரி என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காளா? ஆமான்னு தலையாடுறா. வயன் கால்லாம் வீங்கி போயிருக்கு. சாப்பிட்றாளா இல்லையா? இவ்வளவு நாள் அவளை விட்டு பிரிஞ்சு வயர்லாம் பெருசாயிட்ட அப்படின்னு ஒரு மாதிரி மினியை பார்த்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. மினி நம்ஜனை பார்க்குறா. இவனை ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஹெல்ப் பண்ண எனக்கு கால் பண்ண. அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா கிறிஷை கூப்பிட்றதுக்கு பதிலாக நீ என்ன கூப்பிடு ப்ளீஸ். சரிங்க சார். இப்போ சொல்ல வயன் எங்கே இருக்கா? அமைதியாக இருக்கா? சரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அவள்கிட்ட சொல்லு டிவோர்ஸில் என்கிட்ட வாங்க முடியாதுன்னு சொல்லு. என்கிட்ட வந்து கந்து போட சொல்லு. என்னை வந்து அடிக்க சொல்லு. ஏன் இப்படி பண்ணன்னு என்னை கேள்வி கேட்க சொல்லு. சும்மா விட்டு போகிறெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. நான் கண்டுபிடிச்சிருவேன் அவளை. இன்னும் 2 days தான். சிட்டா அவகிட்ட வந்து நிற்பான். ரீசனுக்காக தான் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தேன். அதெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவளை விட மாட்டேன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி மினியை பார்க்குறான். மினி ஒரு மாதிரி நம்ஜனை பார்க்குறான். அவனுக்கு என்ன ரீசன்னா எல்லாருக்கும் எப்போ வேணாலும் டெலிவரி ஆகும், எல்லாம் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி அந்த டாக்டர் வந்து நம்ஜன் சொல்லியிருப்பாங்க. நம்ஜன் அதை சீரியஸாக எடுத்துட்டு எல்லா கூட இருந்திருப்பான். இப்போ பாப்பா வந்துருச்சு. அவளை பார்த்தா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், 2 days வந்துருவேன், ரெடியாக இருக்கு சொல்லு. என்கிட்ட சண்டை போட கார் எடுத்துட்டு அங்க வந்து கிளம்புறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரியலனாலும் ஓரளவுக்கு புரிஞ்சு வீட்டுக்கு வரா. அவ சொன்னதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல. நீங்க அமைதியா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. நம்ஜன் சொன்ன மாதிரி அது 2 days போதும். நீங்க வீட்டுல இருக்கீங்க. வாட்டர் ஃபில் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ள இருந்து வெளில வரீங்க. நம்ஜன் முன்னாடி நின்றுருக்கான். ஒரு மாதிரி ஷாக்கிங்கா உன்னை பாக்குறீங்க. சாப்பிட்டியா? நீங்க உன்னை சாப்பிட்டியான்னு கேட்டேன். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? திட்ட வர ஃபுட்லாம் வேணும் வந்திருக்கான். எடுத்து டேபிள்ல வச்சிருக்கான். வந்து சாப்பிடு, அப்புறம் சண்டை போடலாம். இந்த ஆக்டிங்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன், ஆக்டிங் தானே. உன்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்காக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடு. நம்ஜன் என்ன போ வெறுப்பு ஏற்றிட்டே இருக்கீங்க நீங்க. நீயும் தான் எனக்கு கடுப்பு ஏற்றிட்டே இருக்க. நான் போகாதான்னு சொல்லி உன் பைக்ல ஏறி வர. என்னன்னா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? 1 hour ஆகாதடி நீ எங்க இருக்கன்னு தேடி உன்னை கண்டுபிடிக்க. உன் கோவம் குறையிடும். அதுக்கப்புறம் வந்து உன்னை பார்க்கலான்னு நினைச்சேன். இருக்க நீ ரொம்ப ஓவரா போற. கோவம் குறையணுமா? கோவம் குறையிற மாதிரியா வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க நீங்க. சரிடி, நான் பண்ணது தப்புதான். ஏன் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட கேட்டிய நீ? இதுல என்ன நம்ஜன் கேட்கறதுக்கு ரீசன் இருக்கு? தெரியாம பண்ணிட்டேன். அதான் தெரியுமே எனக்கு. என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏய், சொல்லி புரிய வைக்க முடியாதா? சரி
ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒன்று எனக்கு பிடிக்காது, உன் மேலே எனக்கு அக்கறை இல்லை, உன்னை நான் லவ் பண்ணுவோம் இல்லை, சரியா? இதான் உண்மை தானே? நீங்கள் அவனை பார்க்க உட்காந்து சாப்பிடு. நம்ஜூன் சாப்பிட்றீ, இங்கிருந்து வெளியே போங்க. ஏடி சும்மா சும்மா ஊற போற, கழுத்தை பிடிக்கிறான். சொல்ல வார்த்தை கேட்க மாட்டியா நீ? கழுத்தை பிடிக்க நம்ஜூன், கண்ணில் இருந்து தண்ணி வருது. நீங்க சொல்றது எதுக்கு நான் கேட்கணும்? நீங்க யாரு? நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்படி சொல்லாத. ஆமா, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் டிவோர்ஸ் ஆகலடி, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். டிவோர்ஸ் ஆயிடும், கன்ஃபார்ம் உங்களுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடும். அவன் உங்களே பார்க்க உங்களுக்கு தான் இன்னொரு லைஃப் இருக்குல்ல, என் லைஃப் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஒரு ரீசன் கோர்ட்ல சொன்னாலே போதுமே, அசால்ட்டு உங்களுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடும். ஏன் இப்படி கொள்றேனே? உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீ மட்டும் தான் எனக்கு எல்லாமே. என்னால் இதை நான் எத்தனை வாட்டி சொன்ன எனக்கு புரியாதுடி. அப்போயும் நீ சொல்லுவேன் போய் சொல்கிறேன். ஃபயன், உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவன் கையை கொண்டு வந்து உங்கள் சீக்கில் மெதுவாக வச்சேன். எனக்கு அண்ணு ரொம்ப பிடிக்கும், இந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் என்னை மிஸ் பண்ணுவேன். டெய்லி நானும் நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். ஸ்மெல்லு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்போ நீ பிரிஞ்சிருக்கல, நான் சொல்கிறது இப்போ கிடையாது. நீ சொல்கிறியே உன்னை விட்டு போயிடுவேன்னு. அப்போல்லாம் எங்கே போனாலும் நீ மட்டும் நான் என் முன்னாடி நிற்பேன். இந்த கண்ணு இதை பார்த்து தாண்டி நான் விழுந்தேன். அவ்வளோ பிடிக்கும். மெதுவாக லைட்டாக பின் பண்ணி அவங்க லிப்ஸை மெதுவாக டச் பண்ணி ஒரு மாதிரி மூவ் பண்ணுறான் சாஃப்டாக. அவன் அப்படி பேசியிருப்பான் இல்லையா, அதுலேயே விழுந்துட்டீங்க. அவன் கிஸ் பண்ண நீங்களும் உங்க லிப்ஸை மூவ் பண்ணி அவன் லிப்ஸை பைட் பண்ண அது அவனுக்கு அப்படி இருக்கு, ஃபீல் ஆகிடுச்சேன். கண்ணை திறந்து உங்களை பார்க்குறான். பிகாஸ் எல்லா கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு கோவத்தில் நம்ம என்ன சொன்னாலுமே போய் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவன் உங்ககிட்ட பேசினாலே நீங்கள் அவங்ககிட்ட விழுந்துருவீங்க. அது உங்களோட மைனஸ் பாயிண்ட்டு. அவன் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கோவத்தில் மட்டும்தான் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இவன் அவ்வளோ சொல்ல அங்கேயே விழுந்துட்டீங்க. அவன் கிஸ் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ண அவங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. பிடிச்சி தள்ளிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ஜூன் அப்படின்னு உங்கள் லிப்ஸில் கை வைக்க லவ் யூ டே கிஸ் பண்ணுவீங்களா என் பொண்டாட்டி? நம்ஜூன் மறந்துட்டியா? நீ வந்து எனக்கு கிஸ் பண்ண, அது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் வெளியே போங்க. முடியாது நம்ஜூன், வெளியே போங்கன்னு சொன்னேன். முடியாதுடி. இப்படி சொன்னால கேட்க மாட்டீங்க. அவனை புஷ் பண்ணுற மாதிரி வரீங்க. இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டான். நம்ஜூன் விடுங்க நம்ஜூன், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேட்குறியா? முடியாது நம்ஜூன், வெளியே போங்க. நான் சொல்கிறது கேளுடி. முடியாது. நீங்கள் மாட்ட சொல்லிட்டுருக்கீங்க. ஜஸ்ட் இப்போ பேசுனதுக்கே அப்படியே விழுந்துட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசி மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டானா அப்படி தோணுது. அதனால நீங்கள் அவனை சொல்லிட்டுருக்கீங்க. சாருக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ அதனால ஒரு மாதிரி ஸ்டெப்பாக நிற்க அவனை உங்களால் புஷ் பண்ணவே முடியல. அவன் லைட்டாக பென் பண்ணி என்னால் உன்னை தள்ளவே முடியாதுடி, எனக்கும் நீ குட்டியாக இருக்க பார் அப்படின்னு ஹைட்டில் மெஷர் பண்ணி காட்டுறான். கொஞ்சம் இப்போ போறீங்களா இல்லையா சொல்லி முடிக்கல, அப்படியே தூக்கிட்டான். காலெல்லாம் ஆட்டிட்டு இருக்கீங்க. கீழே இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்த. என்னடி பண்ற? வயிற்றுல குழந்தை இருக்குது மறந்துட்டியா? நம்ஜூன் ஏதோ ஒரு ரூமு. நம்ஜூன் இதில் தான் உன் க்ளோத்ஸ்லாம் இருக்கு. அதுதான் ஒரு ரூமா? நம்ஜூன் இறக்கி விடுங்க. நம்ஜூன் வெயிட் பண்ணு, ஜம்ப் பண்ணிடாத அப்படின்னு பொறுமையாக கூட்டு வந்து பெட்டில் உங்களை ஒரு மாதிரி பொறுமையாக படுக்க வைக்க சட்டால்னு எழுத உட்காருங்க. குருவியும் பண்ணாண்டி அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு உங்கள்கிட்ட பேசுறான். வெளியே போறீங்களா இல்லையா அப்படின்னு பெட்ல இருந்து எழுதுக்க ட்ரை பண்ண புஷ் பண்ணி அவங்க கை 2த்துமே லாக் பண்ண மாதிரி பிடிக்கிறான். என்ன பண்றீங்க? கையை விடுங்க நம்ஜூன். நம்ஜூன் உங்களுக்கு க்ளோஸா வரான். நம்ஜூன் நான் தாண்டி இதுக்கு அப்படி கத்துற. நம்ஜூன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ஜூன்? நீ கேட்டுட்டே இருக்க. அவன் 2 கையும் பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ல இருக்கவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கான். நம்ஜூன் உனக்கு தெரியுமா, நீ டிவோர்ஸ் வேணும்னு கேட்கும் போது நானும் ஒரு அட்வொகேட் போய் பார்த்தேன். அவர் சொன்னார், ரீசன்ட் டேஸா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கியா இவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்க நானும் ஒன்று டச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. நம்ஜூன் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண வானாண்டி. நம்ஜூன் அதான் மேடம் ரேப் பண்ண போகிறேன். நம்ஜூன் கத்தாத குழந்தைக்கு கேட்க போதும். நம்ஜூன் இங்கே பாருங்க. பேசிட்டே இருக்க கிளிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸ்ட்ரகிள் பண்ணி மாதிரி தள்ளி விட ட்ரை பண்ணிருக்கீங்க, முடியல. கிரிப்பா அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்களை அப்படியே பில்லோவில் புஷ் பண்ணி மேலே வரான். பார்த்துட்டமா கத்திக்கிட்டே இருக்கீங்க.
ஒத்தாதடி குழந்தை பயப்பட போறா. என்ன பண்ணிட்டீங்க நம்ஜம்? நம்ஜம் என் கையை விடுங்க நம்ஜம். அப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்க டெஸ் அவங்க ஃப்ரெண்ட்ல இருந்து கழட்டிட்டு உங்களை அப்படி பார்த்துட்டே இருக்கான். நம்ஜம் என்ன பண்ணிட்டீங்க நம்ஜம்? நம்ஜம் என்னடி ஒல்லி ஆயிட்டு இருக்க? நம்ஜம் எல்லாமே குட்டி குட்டியா. நம்ஜம் சரி 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 உங்க மேல படுத்து உங்களை அப்படியே ஹக் பண்றான். ரொம்ப ஹீட்டா வாமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சைலண்ட் ஆக என்னடி அதுக்குள்ள ஆஃப் ஆயிட்ட. குச்சி விடுங்க. உனக்கு தெரியும்ல அப்படின்னு நான் தானே. கொஞ்சம் எனக்குமே தெரியும் அப்படின்னு உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாண்டி, இப்படி தான் நான் உன்னை என் கூட வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவள் கீழே போகிறான். அதெல்லாம் வேணானா எதுக்கு அவன் ட்ரெஸ்ஸு கழட்டினா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிருக்க. ஸ்டொமக் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணுறான். ஃபீல் ஆயிடுச்சு, அமைதியாயிட்டீங்க. குழந்தை கூட கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணுறான். அவன் பேச பேச உங்கள் ஸ்டொமக்கில் இருக்க பேபியும் ரியாக்ட் பண்ணது, அசைஞ்சு அப்படிலாம் பண்ணது. நீங்கள் டெய்லி பாப்பா கிட்ட பேசுவீங்க. பாப்பாவோட மூமெண்ட் அவ்வளோ பெருசாலாம் உங்களுக்கு தெரியாது. பட் இப்போ ஆரம் பேசிட்டு இருக்கான். அவ்வளோ அழகா மூமெண்ட் தெரியுது உங்களுக்கு. அமைதியாயிட்டீங்க. கொஞ்ச நேரம் உங்கள் ஃபேஸ் கிட்ட இருக்கான். உங்களை வந்து கிஸ் பண்ணுறான். சைலண்ட்டாக இருக்கீங்க. என் குழந்தைய பார்த்தியா? உனக்கு ஃபீல் ஆச்சா? எங்கள் 2 பேருக்குள்ளே பாண்ட் என்னை விட்டு போனேன்னா இதெல்லாம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? நீங்கள் அவனே பார்க்க இதெல்லாம் பண்ணது தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டுட்டு ட்ரெஸ்ஸை கலந்துடலாம். 2 ரீசன். 1 என் குழந்தை நான் ஃபீல் பண்ணணும். 2வது நான் பேசுறத நீ கேட்கணும். நீங்கள் அவனே பார்க்க மற்றபடி உங்ககிட்ட இருந்து எதுவும் வேணாண்டி, எடுத்துப்பேன் எல்லாத்தையும். இப்போ அதை பண்ணிட்டேன் நான் அப்போ இதுக்காக தான் வந்த மாதிரி ஆகிடும். உங்களே பார்க்குறா. நீங்கள் நம்ஜனை பார்க்க ஆஃபீஸ் மீட்டிங் வந்தே நல்லா குடித்தேன். பட் நான் எப்படி அந்த ஹோட்டல் ரூமில் போனேன் சத்தியமாக தெரில. வயன் ப்ராமிஸ் மார்னிங் எழுந்துக்கிறேன். என் கூட எல்லாம் இருந்தா. நீங்கள் நம்ஜனை பார்க்குறீங்க, என்ன சொல்லணும்னு உங்களுக்கு புரியல. எனக்கு எப்படி பக்கத்தில் எல்லாம் இருந்தா தெரிலடி. நான் போதில் வீட்டை தப்பாக நடந்துக்கிட்டேன்னா மாதிரி ஷாக்கிங்காக நம்ஜனை பார்க்குறீங்க. பட் நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது வயன். இது வரைக்கும் யாரையும் பார்த்ததில்ல. அப்படி பேசினதில்ல. எனக்கு லவ் பண்ணுறதுலாம் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி. நான் யாருக்கிட்டையும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. நானும் அப்படி நடந்துக்கிட்டேன்னு மார்னிங் எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக அப்படி இருந்துச்சு. அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். இப்போ வரைக்கும் நான் அன்றைக்கி நைட்டு என்ன நடந்திருக்கோன்னு திங்க் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஞாபகமே இல்லை. அன்றைக்கி ஒரு நைட் தாண்டி ஒரு 2-3 மந்த் போச்சு. எல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். என்னால் விட முடியல. அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உன்னை விட்டு போமாட்டேன்னு. அந்த குழந்தை எந்த இல்லை, நான் அதை கேரிக்காக பார்த்துக்கணும்ல. நான் அதை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கவன். நீங்கள் அவனையே பார்க்க இதுதான் எங்களுக்குள்ளே இருக்க ஒரு பாண்ட். அதுவும் அன்றைக்கி அவள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ப்ராமிஸ் கேட்டா. பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அந்த எனக்கும் கல்யாணம் ஆச்சா. நெக்ஸ்ட்டு அவள் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டா. அதாண்டி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி அவளை பிடிக்கும் இல்லை. பட் அந்த குழந்தை எந்த தானே, நான் அதனால் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒன்று. அதனால மட்டும் தாண்டி இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஒரு மாதிரி நம்ஜனை பார்த்துட்டு இருக்கீங்க.